எனவே அந்த மாதிரி சிந்தனைகளை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியை நீங்கள் மூலமாக உங்களுக்கு உதிரியான சில வருமானங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்களுடைய நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன செய்தால் இன்னும் நமது அதிர்ஷ்டத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும், என்னென்ன செய்யக்கூடாது, எதை தவிர்க்க வேண்டும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை நீங்கள் ஆரம்பத்திலே அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். எனவே தினசரி நமது வீடியோவை பார்த்து நீங்கள் பலன் பெற முடியுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை என்கரேஜாக அமையும். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறந்த வளங்களை பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் என்ன தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 1 தேதிங்க, 2022 வருடங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம், ஆடி மாதம் 16ஆம் நாள். இன்றைய தினம் ஆடி சதுர்த்தி தினங்க. இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினம். மேலும் ஆடி பூரம் பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுதுங்க. இன்றைய தினம் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யலாம். மிகச்சிறந்த நல்ல தினம் அமையும். ஏன்னா இன்றைய தினம் சதுர்த்தி தினம் என்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை பெற விநாயகர் வழிபாடுகளை செய்யுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் ஆடி மாத வளர்பிறை சதுர்த்தி தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் பகவானுடன் ராசி அதிபதி சந்திரன் ஒன்றாக இணைந்து சேர்க்கை பெற்றுள்ளது நல்ல ஒரு யோகமான நல்ல ஒரு பரிவர்த்தனை அமைப்பாகுங்க. இன்றைய தினம் மேலும் ராசிக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான வகையில் 12ஆம் இடத்தில் இன்றைய தினம் சுக்கிர பகவானும் ராசியில் சூரிய பகவானும் இருக்கிறாருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு என்ன காரியங்கள் நீங்கள் எடுத்தாலும் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் நினைச்ச ரிசல்ட்டை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக அனைத்து காரியங்களிலும் மேற்கொள்ளுங்கள். ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்கள் அல்லது நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என அனைத்து விதமான விஷயங்களையும் ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு எல்லா விஷயத்தையும் இன்றைய தினம் நீங்கள் எல்லா காரியங்களிலும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல் திட்டமிடல் மூலமாக உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டு. எனவே புதிதாக செயல் திட்டமிடலை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். எனவே இன்றைய தினம் எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் ஒரு அற்புதமான தினம், உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். அதை பயன்படுத்திக் கொள்கிற நண்பர்களே. இன்றைய தினம் சில குறிப்பிட்ட நோயை பற்றி நீங்கள் சிந்தனைகளை தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிக நல்ல ஒரு பலன்களை தருங்க. நோயினுடைய பாதிப்புல இருந்து நீங்க கவனத்தை திசை திருப்ப வேற ஏதாவது வேலைகளை ஈடுபடுறது அவசியம். நோய் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையே நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அது பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டு அதை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது. மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். எனவே மனதை வளமுடன் வைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய நோயினுடைய பாதிப்பை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா அதில் இன்றைக்கி நீங்கள் யோசித்து நேரத்தை செலவிடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நோயை நீங்கள் மறந்து விடுறதா நல்லதுங்க. பால் என்ற தொழிலுடன் தொடர்புடையவர்கள் இன்றைய தினம் நிதி ரீதியாக பயனுடைய வாய்ப்புகள் இருக்குது. எனவே பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் அல்லது அதனுடன் தொடர்புடைய தொழில் புரிபவர்களுக்கு இன்றைய தினம் அதிகமான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்றைக்கு அமைப்பெறுங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். சில இனிய தகவல்கள் இனிமையான செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனம் கவர்ந்த காதலர் அல்லது உங்களது வாழ்க்கை துணை என நீங்கள் யாரை நேசிப்பவராக இருந்தாலும் அவரை காயப்படுத்தாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ரொமான்டிக் உணர்வு அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். எனவே பயணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிவு எடுக்கிறது சில விஷயங்களை ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் அமைந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது பொழுதுபோக்குகளில் நீங்கள் ஏதாவது புதிய புத்தகத்தை வாங்கி படிப்பதில் நீங்கள் ஈடுபடலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருகும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல செயலை செய்து விடுவார். அதன் மூலமாக அவருக்கே தெரியாமல் அதை அவர் செய்வதனால உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மறக்க முடியாத ஒரு ரிமார்க்கபிள் நாளாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது குழந்தைகள் மூலமாக சில உதிரியான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு அமையுதுங்க. உங்களுடைய பொருளாதாரம் நல்ல ஒரு கணிசமான முன்னேற்றத்தை இன்றைய தினம் காண அது உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினம் ஏதாவது புதிய அசையா சொத்துக்களான இடம், பூமி ஆகியவற்றை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வீடியோ பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க என்றைக்கும்
ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்குது. எனவே இப்போவே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அது மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். தினசரி ராசி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜ் அமைங்கிறதுனால கண்டிப்பாக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ப்ளூ கலர் நீல நிறத்தை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 8, 8ஆம் நம்பரை இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுடைய உறவினர்கள் வழியாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. குறிப்பாக உங்களது தாய் மற்றும் தாய் மாமன் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. ஏதாவது பஞ்சாயத்துக்களை உங்களுக்கு தீர்ப்புகள் கிடைக்காம இருபடியாக வந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நல்ல விஷயங்கள் கிடைக்க நல்ல ஒரு சாதகமான திசை திருப்பம் ஏற்பட வாய்ப்புகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு. இழுபறியான நிலைகள் குறைந்து வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அல்லது நீங்கள் இன்னைக்கு பயணங்கள் செய்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சில ப்ரோக்ராமை நீங்களாவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை பெற்றிருந்து காணப்படுவீர்கள். எதிர்பாராத செலவுகள் இன்னைக்கு இருக்கலாம். அதன் மூலமாக நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த தினம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், அதை பயன்படுத்திக்காங்க. இன்றைய தினம் உங்களுடைய வீட்டு பெரியவர்கள் அல்லது ஏதாவது மூத்த குடிமக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்களை முடிக்க உதவி செய்வாங்க. எனவே உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். அதற்கு நீங்கள் மூத்த உறுப்பினர்களின் ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசிபலன்களும் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.